ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துளசி மணி கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு ஸ்வீட் ரெசிபி பார்க்க போகிறோங்க. அவல் வச்சு ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் லட்டு பார்க்க போகிறோம். அவல் லட்டு வாங்க அப்போ எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம். ஒரு ட்ரையான பேனில் 2 கப் அளவுக்கு அவல் சேர்த்து நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாங்க. லைட்டாக கலர் மாறுற வரைக்கும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு ரோஸ்ட் ஆகிருக்கு. இப்போ நான் வேறு தட்டில் அப்படி சேர்த்துடலாம். இப்போ தட்டில் சேர்த்துட்டு அவல் ஆற வச்சுக்கலாங்க. இப்போ அதே பேனில் 1/2 கப் தேங்காய், அவல் மெஷர் பண்ண கப்பில் 1/2 கப் தேங்காய் சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாம். ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. இது மாதிரி தேங்காவை வறுத்து சேர்த்தா ஒரு வாரம் வரைக்கும் நம்ம லட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருந்து சாப்பிட்லாம். இப்போ வறுத்த அவலை சேர்த்துக்கிறேன். மிக்ஸி ஜாரில் சேர்த்து ரவை பதத்துக்கு அரைச்சிக்கலாங்க. ஃபஸ்ட்டு நம்ம இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ 2 ஏலக்காய், வறுத்து வச்சுருக்க தேங்காய், 1/4 கப் அளவுக்கு வேர்க்கடலை அதையும் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், எல்லாமே சேர்த்து அரைச்சாச்சு. இது அப்படியே இருக்கட்டும். அதே பேனில் 1 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். கூடவே கொஞ்சம் வெல்லம் சேர்த்துக்கிறேன். ஒரு கட்டி அளவுக்கு வெல்லம். எனக்கு நாட்டு சர்க்கரை கம்மியாக இருந்ததுனால வெல்லம் சேர்த்துருக்காங்க. சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா கரைஞ்சி வந்திருக்கு. இப்போ நான் ஃபில்ட்ரு பண்ணி பவுலில் சேர்த்துக்கிறேன். இப்போ அது அப்படியே இருக்கட்டும். அதே பேனில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நெய் காஞ்சதும் அதில் கொஞ்சம் முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு செவந்ததும் இப்போ நம்ம அரைச்ச அந்த அவல், தேங்காய், வேர்க்கடலை அந்த பவுடரை சேர்த்து நல்லா கலந்துக்கலாங்க. நல்லா கலந்துட்டு இப்போ நாட்டு சர்க்கரை தண்ணியும் சேர்த்துக்கலாம். ஃபில்ட்ரு பண்ண நாட்டு சர்க்கரை அதையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாங்க. எல்லாத்துலேயும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு நல்லா கலந்து வந்திருக்கு. இப்போ இதை அப்படி நல்லா ஆற வச்சு நம்ம லட்டு மாதிரி பிடிச்சி எடுத்துக்க வேண்டியது தான். இப்போ பாருங்கள், நல்லா ஆறி வந்திருக்கு. இப்போ நான் ஒரு லட்டாக பிடிச்சிக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சூப்பரான டேஸ்ட்டில் அவல் லட்டு ரெடி ஆகிடுது. இதே மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்கு நம்ம கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம துளசி மணி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.